கிடையாது. நம் நடுவில் கர்த்தர் உலாவுகிறாரா என்பது மட்டும்தான் விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நடுவில், சபையின் நடுவில் தெய்வ பிரசன்னம் இருக்குதா இல்லையா? தேவ ஆவியானுடைய மகிமை நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய துதியில், நம்முடைய ஆராதனையில் வந்திருக்கிறதாங்கிறது மட்டும்தான் முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார், தேவ ஆவியானுடைய பிரசன்னம் என் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறது. மிஸ் பண்ணுறவங்க தான் வருத்தப்படணுமே தவிர உள்ள இருக்கிறவங்க இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற இடத்துல ஒரு கெம்பீர சத்தம். கர்த்தரை துதிக்க துதிக்க நம்முடைய இருதயம் என்ன ஆகும்னா சந்தோஷத்துல கலிகூறும். நம்மளை சுற்றி எது இருக்குதோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இந்த உலகத்தை விட, அந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற எல்லா சந்தோஷத்தை விட மேன்மையான சில மகிழ்வுகளை, மேன்மையான சில ஈவுகளை நமக்கு கொடுக்கும். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? நமக்கு தூக்கம் வரக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு தூக்கம் வரக்கூடாது, நம்ம சிந்தை திசை மாறக்கூடாது, எப்போ முடிப்போன்ட்டு டைமை பார்க்கக்கூடாது. இருக்கிற கொஞ்ச நேரம் ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தை எனக்குள் பாய்ந்து அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். நான் என் தேசத்திற்கு ஒரு சுதந்திரவாளியாய், நான் என் தேசத்துல, என் சபையில, என் பட்டணத்துல ஒரு ஜெபிக்கிற ஜெபவீரனாய் நான் எழும்பணும்னு நம்ம இருக்கிற கொஞ்சம் பேரு கொஞ்ச நேரம் துதிக்கலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மகிமை எங்கள் நடுவில். ஆண்டவரே, ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம், சர்வ வல்லவருடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் நடுவில் உலாவட்டும் அப்பா, எங்கள் நடுவில் உலாவட்டும் ஆண்டவரே. ரீபாலா பௌஷரதர வலவா ரீபனஹம் துனாதரோ பௌஷேரேதரே. சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில், தூக்கத்தின் ஆவிகள், உடல் சோர்வின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் நடுவில் அசைவாடுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபபா ஷபபா ரபா ரீபலபர. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன்ல ஆண்டவரே எனக்கு தூக்கம் வருது, என் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அந்த கொஞ்சம் உற்சாகத்துல கரங்களை தட்டி ஆவியானவரை நோக்கி என்னை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே, உமக்காய் பிரகாசிக்க, உமக்காய் எழும்பி பிரகாசிக்க, உம்முடைய காரியங்களை செயல்படுத்த. ஹல்லேலூயா. ரீபலபரப உஷரதர வலபா ரீனகர வலபம் துனாதர பலபரப உஷரதர வலபா. ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் நடுவில், எங்கள் நடுவில் உங்களை மகிமை ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை. ரபபல ஷரதரபா ரீபலபரபலப உஷரதர வலபா. பரலோக அக்கினி எங்கள் நடுவில் ஊற்றுங்க, பரலோக அக்கினி எங்கள் நடுவில் ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் நடுவில் ஊற்றுங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், எல்லா கிரியைகளும், இருளின் கிரியைகளும், அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தில் விலகி போவதாக என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படுங்க, ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படுங்க. ரபலப உஷரதரபா ரீபலபரபலப உஷரதரபலபா. மகிமை, மகிமை, பரலோக மகிமை, பரலோக மகிமை, தேவ ஆவியானுடைய ரபபப ஷபபரபலபா. அப்பா, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் யார் யார் வாஞ்சிக்கிறீங்களோ உங்க நடுவில் ஆவியானுடைய மகிமை, யார் யார் என் ஆண்டவருடைய பட்சமாய் நான் நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, யார் யார் ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ எல்லார் மேலையும் தேவ ஆவியானுடைய அக்கினி, தேவ ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. ரீபாபா ஷரதர வலபா ரீனகர பலபம் ஷோரதர பலபா பாரபா ஷரதர பலபலபா ஷரதர பலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறீர். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய பிரசன்னம் இடைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். உம்முடைய தொடுதலை அவர்கள் உணர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா என்னென்ன வார்த்தைகள் தேவையோ ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஏற்றபடி ஆண்டவரே தேவ ஆவியானவர் பேசுங்க. அப்பா, குடும்பங்களில் எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பொறுப்பு
துக்கப்படுத்தாதபடி தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எது தேவையோ அப்பா, நீர் ஆத்துமாவை திருப்தியாக்கி அனுப்புகிற தெய்வம். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளை செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேப்பா நீரே வெளிப்படுங்க, உடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் பாதுகாக்கிற தெய்வம். அதனால தான் விசுவாச குடும்பங்களின் பாதுகாப்புக்காக ஒரு ஜெபத்தை ஆயத்தம் பண்ணி இந்த இடத்துல ஆண்டவர் நடத்துவதற்கு கிருபை செஞ்சிருக்கிறார். உங்கள் போதகருக்கு அப்படிப்பட்ட வாஞ்சையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். உண்மையிலேயே இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்குதா? இல்லை. உண்மையாக யோசிச்சு பாருங்க, ஊழியம் செய்கிற அல்லது ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வருகிறது. நம்ம ஆலயத்துக்கு போகிறவங்க ஒரு பட்டணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அல்லது ஒரு தேசத்தை பார்க்குறோம்னா மற்ற ஜனங்களை பார்க்கிலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அதிகமான போராட்டங்கள் வருகிறது. உண்மைதானே? ஏன் வருது தெரியுமா? நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் செபிக்க மறந்து போகிறதுனால. எப்போ நாம் மற்றவர்களுக்காக செபிப்பதற்கும் இன்னைக்கு செபிக்கிற பிள்ளைகளுடைய வேலை என்ன? சபைக்குள்ளாய் வருகிறவர்களுடைய வேலை என்ன? மற்றவர்களுக்காய் செபிப்பதற்காய் தேவன் பிரித்தெடுத்த பாத்திரம். இந்த தேசத்திற்கு உத்தரவாதம் கொடுப்பதற்காய் தேவன் பிரித்தெடுத்த பாத்திரம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இந்த தேசத்துல தேவை. சத்ருவின் பிடியிலிருந்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பும் வேலியும் தேவைப்படுது. ஹல்லேலூயா. அந்த வேலியை நீங்க உருவாக்க முடியாதபடி இப்படிப்பட்ட பாதுகாப்பு ஜெபங்கள்ல உங்களை கலந்து கொள்ள முடியாதபடி பிசாசு தடை செய்வான். ஹல்லேலூயா. நமக்காய் செபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி மற்றவர்களுக்காய் செபிக்கும் போது நமக்கு வருகிற பிசாசின் தாக்கத்தை நம்ம மேற்கொள்ள முடியும்னா இப்படிப்பட்ட விசேஷித்த ஜெபங்கள்ல தான். ஹல்லேலூயா. சில பிசாசு எறிகிற ஆயுதங்கள் ஒரு சம்பந்தப்பட்ட நபரை தாக்குவதற்கு முன்பாய் அவனுக்காய் உத்தரவாதம் செய்கிற சில நபர்களை தாக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த செபிக்கிறவங்க நாங்க மற்றவங்களுக்காக செபிக்கிறோம் அப்படிங்கிறத அசட்டை பண்ணுகிறதுனால சில நேரத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாற்றாங்க. சில ஆபத்துகள் அவங்க வீட்டில் வருது, சில போராட்டங்கள் வருது, சில சண்டைகள் வருது. காரணம் என்ன தெரியுமா? நாம் நினைக்கிறோம், நான் செபிக்கிறேன் அப்படி சில பேர் நினைப்பாங்க, நான் எங்க மற்றவங்களுக்காக செபிக்கிறேன். ஆனா சபை கூடி வருகிற நேரத்துல ஆவியில நிரம்பி நம்மை அறியாம ஆவியின் ஆழத்துல சொல்லும் போது நாம் செபிக்கிறோம் மற்றவர்களுக்காகவும் தேசத்திற்காகவும். ஆனா நமக்காய் செபிக்க, இந்த குடும்பங்களை பாதுகாக்க, நம்முடைய குடும்பத்திற்கு வேலி அடைக்க மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிற ஆண்டவர் தான். அவர் எப்படி பாதுகாப்பார், எப்படிப்பட்டவர்களை பாதுகாப்பார் என்பது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா. தானியேல் 6வது அதிகாரம் அதோட 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வல்லவராய் இருந்தாரா என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிங்கக்கெபியில தானியேல் அகப்பட்ட சம்பவம். தானியேல் யூதேயா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வாலிபன். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட இந்த சிங்கக்கெபியில அந்த தானியேல் போடப்படும் போது அவனுக்கு 80 வயசு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 80 வயசா இருந்தாலும் அந்த நாட்கள் அவங்க யார் தான்? வாலிபன் தான், வயசானவங்க கிடையாது. இந்த யூதேயா தேசத்திலிருந்து இந்த தானியேல் கைதியாக சிறைபிடிக்கப்பட்டு இங்க கொண்டு வர்றான். இங்க வந்து இவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்ததின் முகாந்திரம் சில காரியங்களினால, ராஜ போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு அவனுடைய இருதய அவன் பண்ணிக்கொண்ட சில தீர்மானங்கள். என்ன வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உயர் பதவிகள் கிடைக்கவில்லை என்றாலும் என் ஆண்டவருக்கு நான் உண்மையாய் நிற்பேன் என்ற ஒரு தீர்மானத்தினால இந்த தானியேல் அந்த இடத்துல சில விஷயங்களை ஒதுக்கி ஆண்டவருக்கும் உண்மையாய் ராஜாவுக்கும் உண்மையாய் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு நிற்கிறான். இந்த நேரத்துல இவனை எதிலடா குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு இவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேடுறாங்க, ரொம்ப தேடுறாங்க. ஏதாவது தப்பு பண்ணிடுவான், ராஜாவுக்கு விரோதமா
ஏதோ ஒரு துரோகம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பார்வையெல்லாம் போகுது. ஆனால் தானியேல் நினையாத சில மறைமுகங்களில் ஆண்டவருடைய பாதுகாப்பு தானியேலை சூழ்ந்து கொண்டது. அவன் நினச்சிருப்பான், நான் தான் எனக்கு கீரை போதும், பருப்பு போதும், எனக்கு தேவையில்லாத மாம்சங்களோ ஆடம்பர ஆகாரங்களோ எனக்கு தேவையில்லைன்னு விளக்குனேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவன் அதை ஒதுக்குனாலும் அவனுடைய சரீரத்தில் எந்த பழுதும் இல்லாமல் எந்த சோர்வும் இல்லாமல் மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் அவனுடைய சரீர அவயங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய முக பிரகாசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய தீர்மானம் வெளியில இருக்கிறவங்களுக்கு இவன் எப்படி இதுல நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு தோண்டி இருக்கும். ஆனா ஆண்டவர் அவன் கூடவே இருந்ததினால அதெல்லாம் அவனுக்கு லேசான காரியமா இருந்தது. ஹல்லேலூயா. சிங்க கெபியின உபத்திரவத்தின் போதிலும் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். இப்போ இவன்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது, இவன் எந்த பாவமும் செய்ய போகிறதே கிடையாது. அவனை பற்றிய தேவனுடைய விஷயத்தில் அல்லாமல் அவனுடைய தெய்வத்தை நோக்கி அவன் எப்போதும் ஜெபம் பண்ணுவான். அந்த ஜெபத்தின் மேலே நம்ம கையை வச்சா இவன் மீது நம் குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். புரியுதா அவங்களுக்கு? தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கை வச்சா இவன் மீது நம் குற்றம் சுமர்த்தலான்னு சொல்லி எப்படி அந்த இடத்துல அவனோடு இருந்த ஜனங்கள் சொன்னாங்களோ அது போலவே இன்றைக்கு பிசாசு ஜனங்களை சொல்றான். அவங்க மேல இல்ல, அவங்க செபத்தின் மேல கைய வச்சுட்டா போதும், அவங்க செபிக்கிற செபத்தை தடை பண்ணிட்டா போதும், அவங்களுடைய ஆசீர்வாத கூடுகைகளை நம்ம தடுத்துட்டா போதும், உபவாச செபத்தை தடுத்துட்டா போதும், எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு பிசாசு இந்த காலத்துல தேவ பிள்ளைகளை பாதுகாப்பை முறியடிக்க அவன் ஃபர்ஸ்ட் தொடுற காரியம் என்ன தெரியுமா? செப வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, இவனை வேற எதுலயும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது, தேவனை பற்றிய உள்ள விஷயத்துல மட்டும் நம்ம இவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே ஒரு சூப்பர் பிளான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம வேற எந்த தெய்வத்தையுமே வருகிற 30 நாள் வரையிலையும் யாருமே வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுவோம். அந்த சட்டத்தை மீறுகிறவன் எவனோ, அந்த சட்டத்தை மீறி தன்னுடைய தெய்வத்தை நோக்கி முறையிடுகிறவன் எவனோ அவன் சிங்க கெபியில் போடப்பட வேண்டும்னு ஒரு சட்டத்தை ராஜா அந்த இடத்துல கட்டளையா சொல்றாரு, முத்திரை வைக்கிறாரு. இப்ப தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஆராதித்தது யார் தெரியுமா? இந்த உலகத்துல மாண்டு போகிற சில காரியங்களை ஆராதிச்சாங்க, வல்லமை இல்லாத சில காரியங்களை ஆராதிச்சாங்க, மகிமையில்லாத சில தெய்வங்களை ஆராதிச்சாங்க. ஆனா தேவன் ஆராதித்தது, தானியேல் ஆராதித்தது உண்மையான தேவனை. அவனால என்ன செய்ய முடியல? அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய முடியல. வசனம் என்ன சொல்லுது? அவன் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து இட்டாயிற்று என்று அறிஞ்ச பிறகு முன்பு போலவே, ஹல்லேலூயா, முன்பு போலவே என்ன செஞ்சானாமா? எல்லா பலகணிகளும் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராய் போய் நின்று பழையபடி தன்னுடைய கைகளை உயர்த்தி வானத்திற்கு நேராக ஏறெடுத்து தினமும் 3 நேரம் செபிச்சான். ஹல்லேலூயா. அந்த தானியேலுக்கு தெரிஞ்சது, செபந்தான் என் வாழ்க்கையின் பாதுகாப்பு, செபந்தான் என் வாழ்க்கையில் உயிர் நாடி, செபந்தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், இன்றைக்கு நான் இருக்கிற உயர்வுக்கு காரணம் செபந்தான்னு அந்த தானியேல் நன்றி உள்ளவனாய் காணப்பட்டான். அதனால தான் அவன் யாரை பற்றியுமே கவலைப்படல. இன்றைக்கு அவனுக்கு ராஜ சமூகத்துல ஒரு உயர்வு கிடைத்தது உண்மை. ஆனா அந்த உயர்வுக்கு காரணம் என் கர்த்தர் என்பதை தானியேல் நினைத்திருந்தான். என் கர்த்தர் இல்லைன்னா இந்த புற ஜாதி தேசத்துல வந்து எல்லா வாலிபர்களை பார்க்கலும் ஒரு மேன்மையான இடத்தை நான் பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிற தெளிவான சிந்தை தானியேலுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கப்பா, ஜெபம் இல்லாம என்னுடைய வாழ்க்கை இல்லை, என் ஆண்டவரை நோக்கி பார்க்காம எனக்கு ஒரு நாள் கூட கடந்து போவதில்லை, என் ஆண்டவருடைய சமூகம் இல்லாத என் வாழ்க்கையில ஒரு நன்மையுமே இல்லைன்னு சொல்லி சிங்க கெபியா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட பாடா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல போய் கரங்களை தூக்கி ஜெபிச்சிட்டு இருக்கான். இவன் நினைச்சிருந்தா அந்த ஜன்னலெல்லாம் மூடி வச்சுட்டு ஜெபம் பண்ணிருக்கலாம் தானே.
அந்த ஜன்னலெல்லாம் மூடி இருக்கலாம். ஜெபிக்கிறது நாமும் ஆண்டவரும் ஜெபிக்கிற ஒரு காரியம் தானே, பேசுகிற காரியம் தானே. ஆண்டவரோடு தானே நம்மளா இருந்தால் அப்படி தானே செஞ்சுருப்போம். கதவெல்லாம் பூட்டிட்டு ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை வேற, உலகத்தில் இப்படி சட்டம் போட்டிருங்கப்பா, நான் அதனால அமைதியாக பேசுகிறேன், நீங்களும் அமைதியாக பதில் சொல்லுங்க, நம்ம 2 பேரும் மெதுவாகவே பேசிக்குவோம் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் தானியேல் அதை பார்க்கல. அந்த தானியேலுக்குள்ள இருந்த இருதயம் என்ன தெரியுமா? தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய், தேவனை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிற ஒரு மனிதனாய், தேவனுடைய பிரஸ்தாபங்களை அநேகருக்கு காண்பிக்கிற ஒரு மனிதனாய், நான் இந்த தேசத்துல நிற்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த தானியேலுக்குள்ள இருந்தது. அதனால அவன் நினைச்சான், ஜன்னல் திறந்திருந்த அதுவும் எருசலேமுக்கு நேராய் கரங்களை உயர்த்தி அவன் செபிக்கிறான். இவனை நிமிஷந்தோறும் கண்காணித்து கொண்டிருந்த மற்ற ஜனங்கள், அந்த அதிகாரிகள் கூட உள்ளவங்கெல்லாம் போய் சொல்றாங்க, அவன் செபிக்கிறான், அவனுடைய தெய்வத்தை நோக்கி மன்றாடுகிறான். ராஜா காதுல போடுறாங்க, அவனை சிங்க கபில போட்டுருங்க, அவனுக்கு தண்டனையை கொடுத்துருங்க. அந்த உலகத்துல அந்த தேசத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் யாருக்குமே தோன்றாத ஒன்று அந்த தானியேலுடைய இருதயத்துல, என் ஆண்டவரை மறுதலித்து தான் நான் உயிர் வாழணும்னா, என் ஆண்டவர்கிட்ட பேசாம தான் நான் உயிர் வாழணும்னா, அந்த உயிர் எனக்கு தேவையே இல்லை என்ற வைராக்கியம் தானியேலுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. என்னை வேற தேசத்திலிருந்து கொண்டு வந்து, எனக்கு சொந்தமான தேசத்திலிருந்து கொண்டு வந்து என்னை இன்னொரு இடத்துல வச்சு, எல்லா சூழ்நிலையிலையும் அதிகாரிகளின் தலைவரின் கையில கண்களில தயவு கிடைக்க பண்ணி, இன்றைக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிற என் ஆண்டவருக்கு முன்பாய் நான் நிற்பதை தவிர இந்த உலகத்தில் ஒரு மேன்மை இல்லை என்பதை தானியேல் நன்றாய் உணர்ந்திருந்தான். அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் செபிப்பேன் என்ற தீர்மானம் அந்த தானியேல் கிட்ட இருந்தது. இப்போ இவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, அவன் செபிக்கிறான், அவனுடைய ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் அங்கே கொண்டு சொல்றாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல இந்த தானியேலை கொண்டு சில சொப்பனங்களுக்கு நேபுகாத்து நேச்சருக்கு விளக்கங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்போது அவன் நிலை உயர்த்தப்பட்டது. ஆனா ராஜா மாற மாற இவனுடைய நிலைகளில் சில ஏற்றங்களும் இறக்கங்களும் வருவது போல இருந்தாலும் வசனம் என்ன சொல்லு? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஏன்னா அவன் தன்னுடைய ஜெயத்திற்கு கர்த்தரை தேடினான், கர்த்தரை மட்டும் தன்னுடைய நம்பிக்கையாய் வைத்திருந்தான், கர்த்தரை மட்டும் தன்னுடைய பாதுகாப்பாய் வைத்திருந்தான். எல்லாருடைய கம்ப்ளைண்ட் போகுது. ராஜாவுடைய இருதயத்துல ஒரே அங்கலாய்ப்பு, இந்த தானியேலை எப்படியாவது நம்ம காப்பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இந்த ராஜாவுடைய இருதயத்துல வருது. அந்த தயவு ராஜாவுக்கு இருக்குது. ஆனா அந்த ராஜாவினால அந்த கட்டளையை மீறி எதுவுமே செய்ய முடியல, தானியேலை காப்பாற்ற முடியல. அங்கலாய்க்கிறாரு, திருப்பியும் பார்த்துட்டே இருக்கிறாரு, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, தானியேலை நம்ம விடுவிச்சிடலாம். எந்த சூழ்நிலையும் இல்லை. பிசாசு ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லும்போது இப்படிதான் நிற்பான். அவங்கள பாருங்க, அவங்க ஜெபிக்கல, ஏதோ செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை அந்த சோதனைகள் இல்லாமல் இருந்து பாதுகாத்து மீட்டெடுப்பது எப்படி என்கிற வழியை அப்படி ஆண்டவர் எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உலகம் குறை கூறலாம், உலகம் உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே பார்க்கலாம். அந்த இடத்துல குற்றம் கண்டுபிடிச்சவங்களுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன பொறாமை இருந்திருக்கும், போட்டி இருந்திருக்கும், எரிச்சல் இருந்திருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு குற்றத்தை அவங்க கிட்ட தேடத்தான் செய்வாங்க. தானியேல் செபித்ததெல்லாம் அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை. ஆனால் தானியேலுடைய உயர்வின் மேலே அவங்களுக்கு வந்த பொறாமையினால இவனை இந்த இடத்திலிருந்து துரத்த வேண்டும் என்று அவர்கள் சில சதி திட்டங்களை வச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, தானியேலை அந்த உயர்வுக்கு கொண்டு போனது என் ஆண்டவர். அந்த உயர்விலிருந்து இறக்குவதற்கு ஒரு மனிதனால் கூடாது என்பதை அவர்கள் அறியாம போனாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஜெபிக்கிற மனிதனுக்கு, கர்த்தரை தேடுகிற மனிதனுக்கு உபத்திரவங்கள் வரும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் என் பிள்ளையை நான் அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்குவேன், இக்கட்டான சூழலிருந்து நான் விடுவிப்பேன். ஜெபிச்சு ஜெபிச்சு பல வருஷமா எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய வேலைக்காய் காத்திருந்து எப்போ உங்களுக்கு அற்புதம் செய்யணுமோ, எப்போ உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யணுமோ அவர் கட்டாயம் செய்வார். இந்த ராஜா பார்த்துட்டே இருக்கிறார், ஒரு வழியும் இல்லை. இப்போ என்ன செய்யணும்? தானியேலை சிங்கக்கேபியில் போட்டே
ஆகணும், எப்படியாவது தண்டனை கொடுத்தே ஆகணும். கட்டளை எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ தானியேலை தூக்கி சிங்கக்கெபியில போட்டுட்டாங்க, ஒரு கல்லையும் வச்சுட்டாங்க. ராஜாவுக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வரல. அங்க தானியேல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறானோ, தானியேல் மறைச்சிருப்புறம் போடும்போதே ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை சிங்கத்தின் கைக்கு ரட்சிப்பார், தப்புவிப்பார். யார் சொல்றா? தரியு ராஜா, புறஜாதி மேதியனாகி அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்புவிப்பார் என்பது புறஜாதிக்கு சாதாரண தானியேலுடைய செபத்தினால தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அவன் செபிக்கிற அந்த செபம், தரியு ராஜா முன்னாடி எந்த அற்புதத்தையும் இவர் போய் காமிக்கல பெருசா, எதையும் போய் சொல்லல பெருசா. ஆனா அந்த தானியேலுக்குள்ளாக இருந்த தெய்வ பிரசனம் ஒரு ராஜாவை சொல்ல வைக்குது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தெய்வம் உன்னை தப்புவிப்பார்னு சொல்லித்தான் அற்புதம் நடக்கிறதற்கு முன்பாகவே உள்ள போடுறாரு. ராத்திரி ஃபுல்லா தூங்கல. உலக மனிதன் ஒருவனுக்கு, சாதாரண நண்பனான உறவு கொண்ட ஒரு ராஜாவுக்கு தானியேல் மேல இவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா, அவனை உருவாக்கி அழகு பார்த்த என் ஆண்டவருக்கு அந்த தானியேல் மேல எவ்வளவு அக்கறை இருந்திருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட மனிதன் அவன், எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னை தீட்டுப்படுத்தாது ஆண்டவருக்காய் நிற்பேன் என்று தீர்மானம் கொண்ட மகன், ஆண்டவருக்காய் நின்று காட்டிய வாலிபன். ஹல்லேலூயா. அவன் மேல என் ஆண்டவருடைய பாதுகாப்பு எவ்வளவா இருந்திருக்கும், அவருடைய கரிசனை எவ்வளவா இருந்திருக்கும். ஒரு நிமிஷம் கூட அவர் மறந்து போயிருக்க மாட்டார். சிங்க கெபிக்குள்ள அங்க என்ன நடக்குது? இங்க ராஜா தூங்கலையாமா, முழுவதும் சாப்பிட கூட இல்லையாமா, போஜனத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு தானியேலுக்கு என்னாச்சு, தானியேலுக்கு என்னாச்சு? ஆனா தானியேல் களி கூர்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு புது அனுபவம். இவ்வளவு நாள் ஜெபித்தது அவனுடைய அறையில, இன்னைக்கு அவன் ஜெபிக்கிறது சிங்கத்தின் கெபியில. ஹல்லேலூயா. சிங்கத்தின் நடுவுல யார் ஜெபிப்பா? தானியேல் ஜெபிச்சிருப்பான். ஹல்லேலூயா. தானியேல் ஜெபித்து கொண்டிருந்திருப்பான். முழுவதும் அந்த சிங்க கெபிக்குள்ள கர்த்தரை துதித்து கொண்டிருந்திருப்பான். ஹல்லேலூயா. சிங்க கெபிக்குள்ள ஒரு மனுஷனை போடுறதுக்கு முன்னாடி சிங்கங்களை பட்டினி போடுவாங்களாம். பட்டினி போட்டு ரொம்ப பசியா இருக்கும்போது ஒரு மனுஷனை தூக்கி போட்டா, இந்த மனுஷனுக்கு சின்ன ஒரு சதை கூட என்ன செய்யாது, மிஞ்சவே செய்யாது, மொத்தமா சிங்கங்கள் சாப்பிட்ரும். ஆனா இந்த தானியேல் உள்ள போடப்பட்ட மாத்திரத்துல அந்த தானியேலின் சரீரத்திலிருந்து, நான் அப்படிதான் நினைக்கிறேன், அந்த தானியேலுடைய சரீரத்திலிருந்து தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தின் வாசனை வீசி இருக்கும். ஹல்லேலூயா. மாம்சத்தின் அந்த வாசனை அல்ல, இரத்தத்தின் வாசனை அல்ல, என் தேவனுடைய பிரசன்னத்தின் வாசனை அந்த தானியேல் மேல வீசி இருந்ததினால சிங்கத்தோட பார்வைக்கு தானியேல் ஒரு மனுஷனாவே தெரிஞ்சிருக்க மாட்டான். ஹல்லேலூயா. தானியேல் ஒரு மாம்சத்தை உடைய மனிதனாய் தெரிந்திருக்க மாட்டான், ஆவிக்குரிய மனிதனாய் அந்த சிங்கத்துடைய பார்வையில தென்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பாதுகாக்க நினைச்சா அது சிங்க கெபியா இருந்தாலும் சரி, அது தீச்சூளையா இருந்தாலும் சரி, அதன் நடுவில் தீச்சூளையின் அந்த ஒரு அகங்கோரம் என்னது என்பது முக்கியமல்ல, சிங்கத்தின் பசி எவ்வளவு என்பது முக்கியமல்ல, என் ஆண்டவருடைய கரத்தின் மேன்மை, என் ஆண்டவருடைய கைகளின் பாதுகாப்பின் வல்லமை எவ்வளவு என்பதை என் ஆண்டவர் காண்பிப்பார். யார் மூலம்? எல்லார் மூலம் இல்ல, செபிக்கிற ஒரு மனிதனின் மூலம். ஹல்லேலூயா. அந்த ராஜா காலையில் எழும்பி கடகடா ஓடி வராரு. தானியேலுக்கு என்ன ஆச்சோ? ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, தானியேல் மரித்திருக்க மாட்டான், அவன் ஆராதிக்கிற தெய்வம் அவனை விடுவித்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை தரியு ராஜாவுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருப்பார். இல்லைன்னா ஓடி வந்து அந்த வசனத்தில் இங்க வாசிக்கும் போது வரையும் அந்த கெபிக்கு கிட்ட வரைக்கும் முன்பே துயர சத்தமாய் தானியேலே மறைச்சிருந்தா அவனுக்கு எப்படி சத்தம் கேட்கும்? எட்டி தானே பார்த்துருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கல் ஒருவேளை தள்ளப்பட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. தானியேல் என்ன சொன்னார்? ராஜாவே நீர் வாழ்க, கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி விட்டார். தூதன், நான் நினைக்கிறேன் தூதன் அந்த கல்லை தூக்கி அந்த பக்கமா வச்சுட்டு உள்ளாடி போயிருப்பா. ஹல்லேலூயா. தாராஜா வரும்போது தான் கல் அங்க இல்லையே நடுவில், அங்கிருந்தே கூப்பிட்டு தானியேலை பார்க்குறாரு. சிங்கங்கள் எல்லாம் அமைதியாய் படுத்து இருந்தது. ஹல்லேலூயா. தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு
தூதர்களை அனுப்பி கட்டி போட்டார். சமீப காலத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்லிய சாட்சியில் என்ன சொன்னார்னா, அவர் ஊழியத்திற்கு போயிட்டு வரும்போது ஒரு மலைப்பகுதியான ஒரு இடத்தை தாண்டி வர வேண்டி இருந்திருக்குது. அந்த மலைப்பகுதியான இடத்தை தாண்டி வரும்போது இவருக்கு ரொம்ப டயர்டு. நைட் இங்கேயே தூங்கிட்டு போகலான்னு அவருக்கு ஒரு மனசில் ஒரு சரி சோர்வாக இருக்குதே, தூங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவர் படுத்துட்டு அரை தூக்கம் வந்ததும் லைட்டாக முழிச்சு பார்க்குறாராம். அவரை சுற்றி நரிகள் கூட்டமாக நிற்குதான். இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் சொன்னார், தானியேலின் காலத்துல சிங்கக்கெபிக்குள்ளா இருந்த அந்த தானியேலுக்கு சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட அந்த ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்றாரா. அந்த நரிகள் எல்லாம் இவர் பக்கத்திலேயே படுத்து தூங்கிடுச்சான். ஹல்லேலூயா. காலையில் எழும்பி பார்க்கும்போது நரிகள் எந்த நரியுமே எங்க இல்லை. அப்போ அதே வல்லமை இன்றும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே வல்லமை இன்றும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்குள்ள ஒரு தைரியம் வேணும். சிங்கம் பக்கத்தில் நிற்கும் போது ஜெபிக்கிற தைரியம் வேணும். ஹல்லேலூயா. சிங்கம் வந்தாலே நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஓடிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதும் அவர் வாஞ்சிக்கிறதும் ஜெபிக்கிற ஜெப வீரனுக்கு, ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு சகலவற்றையும் கட்டுகிற, சகலவற்றையும் கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை அவனுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல தானியேல் தேவனுடைய மகிமையினால் மறைக்கப்பட்டு ஆண்டவருடைய பிரசாதத்தினால் மூடப்பட்டதினால அந்த தானியேல் அந்த சிங்கங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலை. சிங்கங்கள் மனசுல என்ன நினைச்சதுன்னு தெரியல. நமக்கு இவ்வளோ பசியா இருக்குதே, இவனை சாப்பிட முடியலையேன்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல தம்முடைய பிள்ளையை பாதுகாப்பதற்காக தூதர்களை அந்த இடத்துல அனுப்பினார். உலகம் சிங்கத்தை அனுப்பும். சிங்கம் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு ஒரு காரணம் தேவை. சிங்கத்தை போல சிங்கத்துக்கு பசி இருக்குது. ஒரு மனுஷனை பார்க்குதுன்னா அது என்ன செய்யணும்? அடிச்சிடும். இல்லை ஒரு கழுதை ஏதோ ஒரு விஷயத்தை அதை பார்க்கும்போது என்ன செஞ்சிடும்னா அவனுடைய பசியை தீர்த்து கொள்ள வகையை தேடும். பிசாஸ் அதுபோல அவனுடைய கொஞ்ச காலத்தை பயன்படுத்தி எவனை விழுங்கலாமோ என்று ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிகிறான். அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் பிசாஸ்னால வருது அப்படின்னா தூதன் என் ஆண்டவருடைய தயவுனால இறங்கி வருவான். ஒரு ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையை பாதுகாக்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தை பாதுகாக்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய தரிசனத்தை பாதுகாக்க, உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை பாதுகாக்க, உங்கள் பிள்ளைகள் போகிற வருகிற வழியில பாதுகாக்க அவர் தூதரை அனுப்பி வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஜெபம், ஜெபம், ஜெபம். எல்லா சூழ்நிலையிலையும் அந்த தானியேலுக்குள்ள அதுதான் இருந்தது. ஜெபிக்கிற ஒரு விசேஷித்த ஆவி. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அந்த விசேஷித்த ஆவி என்ன தெரியுமா? ஜெபிக்கிற ஜெப ஆவி. ஜெபிக்கிற ஜெப ஆவி இருக்கும்னா ரா முழுவதும் ஜெபிக்கிற ஜெபம், பகல் முழுவதும் ஜெபிக்கிற ஜெபம், தேவ பிரசன்னத்துல கலந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உங்கள் நடுவில் இருக்குமானால் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க எவ்வளவு பெரிய ஆயுதங்களும் வரட்டு, எவ்வளவு பெரிய மந்திரவாதங்களும் இருந்தாலும் என் ஆண்டவர் தூதனை அனுப்பி, என் ஆண்டவர் தூதனுக்கு கட்டளையிட்டு உங்களுக்காக ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த சிங்க கெபிக்குள்ளாய் போன ஜெபிக்கிற தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதரை கர்த்தர் பாதுகாத்தார். ஆனா எந்த இடத்துல தானியேலை பாதுகாக்க சிங்கத்தின் வாயை கட்டினாரோ அதே போல இன்னொரு சம்பவத்துல சிங்கத்தின் வாயை கட்டவிழ்த்து விட்டார், சில நபரை தண்டிக்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். 1 ராஜாக்கள் 13:24. எரேபியாமுடைய அந்த ராஜாவுடைய காலத்துல ஒரு பெரிய, அதாவது எடுத்தீங்களா? வாசிங்க. ஹல்லேலூயா.
யெரொபெயாம் ராஜாவுடைய நாட்களில் அந்த பலிபீடத்தின் மேலே தேவையில்லாத பலிகளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான பலிகளும் பலியிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்திற்கு விரோதமாய் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஒரு தீர்க்கதரிசியிடம், யூதா தேசத்து தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ அந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, இந்த பலிபீடங்கள் இடிக்கப்படும், இது சாம்பலாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீ அந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி யூதா தேசத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை இந்த இடத்துக்கு பெத்தேலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி வரும்போது இங்க தேவையில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே இவனை கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் யெரொபெயாம் தன்னுடைய கையை நீட்டுறாரு. அந்த நீட்டின கை அவனிடமாய் திரும்பப்படாமல் மறத்து போயிட்டான். அப்போ தேவ பிள்ளைக்கு விரோதமாய் கை நீட்டினப்போ அது திரும்ப மடக்க முடியாதபடி மறத்து போயிட்டு. இப்போ இந்த தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ யெரொபெயாம் சொல்றாரு, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, அப்பம் சாப்பிட்டு போலாம், தண்ணி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் ஒன்றை சொல்லி அனுப்பி இருந்தார், நீ போகிற தேசத்துல அப்பம் சாப்பிடக்கூடாது, நீ தண்ணீர் குடிக்க கூடாது, நீ போன வழியாய் திரும்பவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை, ஒரு கட்டளையை சொல்லி அனுப்பி இருந்தார். இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், நீங்க உங்க வீட்டுல பாதி எழுதி கொடுத்தாலும் உங்க வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் என்னிடம் சொல்லி இருக்கிறார், நான் அப்பம் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, போன வழியாய் திரும்ப கூடாதுன்னு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன செஞ்சுட்டான், இங்க சொல்லிட்டான். இப்போ கிளம்பிட்டாரு. இந்த தேசத்துல ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த கிழவனான தீர்க்கதரிசி இந்த சம்பவத்தை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு தன்னுடைய குமாரரை அனுப்பி, தன்னுடைய குமாரர் வந்து சொன்னதும் இவர் அந்த தீர்க்கதரிசிக்கு, அதாவது யூதயா தேசத்திலிருந்து, அந்த யூதா தேசத்திலிருந்து வந்த அந்த தீர்க்கதரிசிக்கு எதிர்பட்டு போய் இவர் கூப்பிடுறாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, அப்பம் சாப்பிட்டு போலாம், தண்ணீர் குடிச்சிட்டு போலாம். இப்ப திரும்பவும் இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, அந்த தேசத்துல நான் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, போன வழியாய் நான் திரும்பவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு. இப்போ இங்கிருந்து இந்த பட்டணத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஒரு கிழவனான தீர்க்கதரிசி, வயசானவர். இவர் சொல்றாரு, அந்த ஆண்டவருக்கு தான்ப்பா நான் ஊழியம் பண்றேன், அந்த ஆண்டவர் தான் என்கிட்ட சொன்னாரு, ஒரு தூதனை அனுப்பி சொன்னாரு, நீ அவனை கூட்டிட்டு வா, இந்த வீட்டுல வந்து அப்பமும் தண்ணீரும் குடிச்சிட்டு அவன் போட்டோன்னு சொல்லி அனுப்புறான். இப்போ இந்த தீர்க்கதரிசியினுடைய அறிவு இல்லாம போச்சு. ஆல்ரெடி இந்த கிழவனான தீர்க்கதரிசி எங்க தான் இருக்கிறான், இந்த யூதா தேசத்துல தான் இருக்கிறான். இவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்ததினாலதான் அந்த தேசத்தை குறித்ததான வாக்குத்தத்தம் இன்னொரு தீர்க்கதரிசியிடத்துல கர்த்தர் சொல்லி இருந்தார். அதை என்ன செய்யல, இந்த யூதா தேசத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி யோசிக்கவே இல்லை. இவன் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்னா கூட வந்துட்டான், திரும்ப வந்துட்டான். ஓஹோ, உங்ககிட்ட ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு ஒரு நிமிடம் கூட ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தை எனக்கு வருது, இப்படி ஒரு ஆலோசனை எனக்கு வருது, நான் போகலாமா போகக்கூடாதான்னு என்ன செய்யலை, அவன் கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு கிளம்பி போய் அப்பம் சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சாச்சு. பந்தியில் இருக்கும்போது இப்போ ஆண்டவருடைய கோபத்தின் வார்த்தை அந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு வருது, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, என் வாக்கை நீயா மீறின, என் கட்டளை நீயா மீறின, அதனால் அவனுடைய பிரேதம் உன்னுடைய பிதாக்களோடு சேர்வதில்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினான். ஹல்லேலூயா. இவன் மறுபடியும் கழுதையின் மேலே சேனை வச்சு கிளம்பி போகும்போது வழியில் ஒரு சிங்கம் வந்தது. ஹல்லேலூயா. அந்த சிங்கம் இவனை என்ன செஞ்சு போட்டது, கொன்று போட்டது. கொன்றுட்டு அந்த சிங்கம் அது பக்கத்துல நிக்குது, சாப்பிடல. கழுதையாது ஒன்றுமே செய்யல. ஹல்லேலூயா. எப்படி தானியேல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததினால் அவனுடைய வாழ்க்கையில சிங்கக்கபியின் அனுபவம் வந்தபோது ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார். ஆனா இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலைகள் வந்தபோது, கர்த்தருடைய வார்த்தையை மீறின தருணம் வந்தபோது அந்த இடத்துல ஒரு சிங்கத்தின் வாயை கட்டவிழ்த்து விட்டாரு. ஆனா அவர் அந்த இடத்துல கொல்வதற்கு கட்டளையிட்டார், அந்த மாம்சத்தை சாப்பிடுவதற்கு கட்டளையிடல. அந்த சிங்கத்துக்கு பசி இருந்துதான் தெரியல, கிட்ட நின்ன கழுதைய வரைக்கும் அது எதுவுமே செய்யல. அந்த இடத்துல அந்த சிங்கம் அந்த கழுதையை சாப்பிட்டிருந்தா அந்த ஊர்
உலகத்துல இருந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? வழி போக்கனா வந்தாங்க, போனாங்க, வழியில ஒரு சிங்கம் வந்துச்சு, அது இப்படி செஞ்சுச்சுன்னு. ஆனா அது சாப்பிடாம நின்றதினால சகல ஜனங்களும் எப்படி பார்த்திருப்பாங்க? கர்த்தருடைய வாக்கை மீறினதால, கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினால, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததினால இந்த தீர்க்கதரிசிக்கு இந்த அழிவு வந்தது. ஹல்லேலூயா. என்கிட்ட ஆண்டவர் ஒன்னு சொன்னாருன்னா அதை முடிவு பரியந்தம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என் கடமை. உங்ககிட்ட ஆண்டவர் ஒன்னு தந்தார்னா அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இதுல இன்னொருத்தருடைய ஆலோசனை ஹல்லேலூயா. சில சின்ன சின்ன ஆலோசனைகள் கேட்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை குறித்து சில திட்டங்களை வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டத்திற்கான வழிகளும் அந்த திட்டத்திற்கான நல்ல வாசல்களும் ஆண்டவர் உங்கள் மூலமாய் உருவாக்குவார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு உருவாக்குவார். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி கிழவனான தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே பொறாமை இருந்திருக்கு. நான் ஒருத்தங்க உள்ள இருக்கிறேன், நான் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், என் மூலமாய் பேசாம ஏதோ ஒரு தேசத்திலிருந்து யூதா தேசத்திலிருந்து ஒருத்தன் பெத்தேலுக்குள்ள வந்து அவன் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிட்டு போணுமா அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் யோசித்திருக்கலாம். இவர் தீர்க்கதரிசியானால், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த மனிதனானால் இவன் மூலமாய் கர்த்தர் பேசி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி யோசிக்கவே இல்லை. அவன் பேச்ச கேட்டு கடகடா ஓடிட்டான். அதனால அவன் பெரிய அந்த சாபத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். அவன் மரித்து போகிற சூழ்நிலை வந்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இது எச்சரிப்பா இருக்க வேண்டிய காலம். இன்னைக்கு ஒரே ஒரு தவறு, உண்மைதானே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுதான் வந்தான். 2 இடம் 3 இடத்துல சொன்னான், இல்ல ஆண்டவர் என்ன போக கூடாதுன்னு தான் சொல்றாரு, ஆண்டவர் என்ன அங்க போய் நீ அப்பம் தண்ணி குடிக்க வேணான்னு தான் சொல்றாரு. ஆனா ஒரு சின்ன ஒரு தவறுதல், சின்ன ஒரு சறுக்கல், சின்ன ஒரு மனமயக்கம், ஒரு புரியாமையினால அவன் தன்னுடைய தரிசனத்தை மட்டுமல்ல தன்னுடைய காலங்களை முடித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு எடுபட்டு போயிற்று. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவன் தேவ திட்டத்தின்படி செய்து அந்த வழியாய் திரும்பாம, அந்த இடத்துல அப்பமும் தண்ணீரும் குடிக்காம கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி போயிருப்பானே, ஆனால் அவன் ஜீவிதம் கட்டப்பட்டிருக்கும். அதுல சிங்கம் இல்ல, சிங்கங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் அவனை பாதுகாத்திருப்பார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளை மூழ்கடிக்கிறதுக்கு வருகிறது அல்ல. நாம் அந்த இடத்துல தேவனோடு எப்படிப்பட்ட உறவுல இருக்கிறோம், ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்முடைய அழிவே தவிர நமக்கு வருகிற பிரச்சனையை பொறுத்து நம்முடைய அழிவல்ல. நமக்கு வருகிற போராட்டத்தை பொறுத்து நம்முடைய குடும்பம் அழிஞ்சிட போறது கிடையாது. கர்த்தருக்காக முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுடைய பாதுகாப்பு என் கர்த்தருடைய கரத்தில் இருக்குமே ஆனால், என் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்குமே ஆனால், நீ செபிக்கும் போது உன் சத்தம் பரலோகத்திற்கு நேராய் போகும் போது நம்மளை பாதுகாக்க தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. தூதர் சேனைகள் அசைவாடிக்கொண்டே இருப்பாங்க. நம்மளை சுத்தி எதுவானாலும் நடக்கட்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மந்திரவாதத்தை குறித்து ரொம்ப பயம், பில்லி சூனியத்தை குறித்து ரொம்ப ரொம்ப பயம். ஆனா நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம் கண்கள் காணுமானால், நம் கூடவே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவருடைய தரிசனத்தை எப்போதும் காணும். ஆனால் அந்த தானியனை போல, தானியல் உள்ள போன பிறகு கூட கொஞ்ச நேரத்துல கூட என்ன செஞ்சிருக்க மாட்டான், பயந்திருக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்புவிக்க வல்லவர். அந்த தரியூர் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும்னா தானியலுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஹல்லேலூயா. தரியூர் ராஜாவுக்கு தெரிந்த விஷயம் துதிக்கிற ஜெப வீரனுக்கு தெரிந்திருக்காதா? ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நம் விசுவாச குடும்பங்களில் அந்த புரிதல் அதிகமா இல்லை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை பாதுகாக்க வல்லவர், என் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவர் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு விசுவாச குடும்பங்களில் இல்லை. சிங்க கெபிக்க வெளியிலண்டே கர்த்தரால விடுவித்து எடுத்திருக்க முடியும், அந்த ராஜாவுடைய இருதயத்துல பேசி இருக்க முடியும், தூதனை எல்லாருடைய கண்படும்படியாய் அனுப்பி இருக்க முடியும். ஆனா என் ஆண்டவர் சொன்னது, நீ சிங்கக்கெபிக்குள்ள போனாலும் நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிதான் அதை அநேகருக்கு சரித்திரமாய் காண்பிக்க நினைத்துதான் அந்த தானியேல் மூலம் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். எல்லா சட்டம் போடப்பட்ட போதும், எல்லாரும் ஒதுங்கின போதும், நான் என் ஆண்டவருக்காக நிற்பேன்னு சொல்லி எருசலேமுக்கு முன்பாக அந்த பலகணிகள் துறந்திருக்க
கரங்களை தூக்கி ஜெபிச்சப்போ அவன் ஆண்டவரை வெளிப்படுத்த வெட்கப்படல. அதனால சிங்கக்கெபிக்குள்ளாக இருந்த தானியேலை தன்னுடைய மகன் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அதை அறிமுகப்படுத்த என் ஆண்டவர் வெட்கப்படல. ஹல்லேலூயா. எப்ப நம்ம ஜெபிக்கிறதற்கு வெட்கப்படுகிறோமோ, எப்ப நம்ம ஆலயத்திற்கு ஓடோடி போகிறதற்கு வெட்கப்படுகிறோமோ அல்லது சோர்ந்து போகிறோமோ, அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிரியையும் அதற்கேற்ற போலதான் இருக்கு. ஹல்லேலூயா. எப்ப உற்சாகமாய் ஜெபிக்கிறோமோ, ஓடோடி போறோமோ, வாஞ்சையாய் ஓடுறோமோ, அவர் உனக்காய் செயல்பட வாஞ்சையாய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பை கொடுக்க அவர் ஓடி வருவார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை தன்னுடைய கரங்களில் வைத்து சுமந்து கொண்டு செல்லுகிற தகப்பன், உன்னை மறவாத தெய்வம், உன் குடும்பத்தை சுற்றி ஒரு வேலியை அடைத்து பாதுகாக்கிற தெய்வம். அதான் யோபு மேல பிசாசுக்கு கண் வந்தப்ப சொன்னா, நீங்க வேலி வச்சிருக்கீங்களே, என்னால ஒன்றும் பண்ண முடியலையே. ஹல்லேலூயா. அந்த வேலி இன்னைக்கு எல்லார் குடும்பத்திலையும் இருக்குது. ஆனா நம்முடைய செப குறைவுனால ஒருவேளை ஒரு குச்சா நம்மளே எடுத்து எரிஞ்சிருவோமா இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி வேலி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பிசாசு நம் குடும்பத்தில் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. அந்த வேலி என்னது? ஜெபம், ஆராதனை, துதி, கர்த்தருடைய வார்த்தை. இது நம்முடைய வாழ்க்கையில ஸ்டெடியா இருக்கிற பட்சத்துல பிசாசானவனால உன்னுடைய வேலிக்குள்ளாய், ஏன் தெரியுமா, ஜெபிக்கிற மனிதனுக்கு உருவாக்கப்பட்ட வேலி நீ உருவாக்குனது இல்ல, என் ஆண்டவர் உருவாக்கியது. தூதர்களை வைத்து ஒன்றொன்றாய் பின்னி அவர் கட்டி வைத்த வேலி. இதை தாண்டி பிசாசு செயல்பட முடியாது, உலக மனுஷனும் செயல்பட முடியாது. கர்த்தர் ஒருவனை உயர்த்துவதற்கு சித்தமா, கர்த்தர் ஒருவருடைய குடும்பத்தை மேன்மையாக்குவதற்கு சித்தமானால் எந்த மனிதனும் இடையில என்ன செய்ய முடியாதுன்னா செயல்படவே முடியாது. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைஞ்சாலும் உன்னை பார்க்கும்போது, ஒருவேளை உலக பிள்ளைகளை பார்க்கும்போது, ஜெபிக்காத நபர்களை பார்க்கும்போது, அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு சில வகை, அதாவது காரணங்கள் தெரியும். விழுங்குறதற்கு அவன் மேல மாம்சத்தின் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம மேல என்ன ஸ்மெல் வரும்? ஆவியானவரை தரிசித்த, ஆவியுக்குள்ளாய் செபிக்கிற நம் மீது ஆவியானவருடைய மனம் வீசுமே. ஆனால் அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தால நம்முடைய நிழலை கூட தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமை உன்னை மூழ்கிற வாழ்க்கையில நீ நடக்கும் போது அவன் 7 அடி ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. உன் பட்சத்துல வகையை தேட இல்லை, உன் பக்கத்துல வந்து இவகிட்ட என்ன காரணம் இருக்குன்னு தேடக்கூட அவனால முடியாது. தானியேல் வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டு காலம். அதனால அவங்க போய் தேடினாங்க, இவன்ட்ட என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவரை தரித்திருக்கிற நாம், பரிசுத்த ஆவியானவரை சுமந்து செல்கிற நாம், பரிசுத்த ஆவியானவரை ஆழத்தில் சென்று தரிசிக்கிற நாம், பிசாசு நம்மீது அவருடைய மனம் வீசுவதனால நம்ம கிட்ட ஒரு வகை தேடி கூட வந்து நிற்கவே மாட்டான். ஹல்லேலூயா. ஓடி போயிடுவான். நம்ம எதற்கு பயப்படணும்? நம் செபிக்கிறவர்களா இருந்தா, நம்ம எதற்கு அஞ்சணும்? நம் துதிக்கிறவர்களா இருந்தா, நம்ம எப்போதும் தெய்வ பிரசன்னத்தை சுமந்து செல்லுவர்களா இருக்கும் போது இந்த உலகத்தின் போராட்டத்திற்கு நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. தானியேலுக்குள்ள அந்த நம்பிக்கை தான். ராஜா போடும்போது கூட, கெபியில போடும்போது கூட அவன் முகம் சற்றுமே வாடி இருக்காது, சிரிச்சுட்டே தான் சிங்க கெபிக்குள்ள போயிருப்பான். ஹல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பான், எவ்வளவோ அனுபவங்களை என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புது அனுபவத்தை என் வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க போகிறார் என்ற ஒரு ஆசையோடு உள்ள போயிருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூதர்களோடு சேர்ந்து ஆராதித்தான். அவனுடைய அறை வீட்டில் அவன் ஜெபித்தது சில நேரங்கள், சில மணி நேரங்கள் ஜெபிச்சிருப்பான். காலையில் ஜெபிச்சிருப்பான், பணிக்கு போகணும், மதியம் ஜெபிச்சிருப்பான், வேலைக்கு போகணும், அடுத்த நேரம் ஜெபிக்கிற எல்லாம் ஓகே. சிங்க கெபியில அவனோடு கூட தூதர்களும் இறங்கி, தூதர்களும் அவனுமாய் கர்த்தரை ஆராதித்த போது அவனுக்கு விரோதமாய் ஏறெடுக்கப்பட்ட சிங்கத்துடைய வாய்கள் எல்லாம் கட்டப்பட்டது. அவனுக்கு விரோதமாய் எறியப்பட்ட அம்புகள் எல்லாம் வாய்க்காதே போனது. இன்னைக்கு ராத்திரி நேரத்துல ஆண்டவரோடு ஜெபிக்கிற அனுபவம், ஆண்டவரோடு
பேசுகிற அனுபவம், வல்லமையாய் பிரகாசிக்க வேண்டும் என்ற அனுபவம் நமக்குள்ள வந்துட்டா போதும், நம்முடைய வீட்டின் பாதுகாப்புக்கு நாம் தான் பொறுப்பாளியா நிற்போம். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தின் பாதுகாப்புக்கு நாம் தான் காரணமானவர்களாய் நிற்போம். ஹல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் பாதுகாக்கிற பாத்திரங்களாய் நிற்கணும்னா நாம் ஜெபத்துல நம்மை பாதுகாத்து கொண்டு, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு, நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிற நபர்களாய் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது எவ்வளவு பெரிய சுழல் காற்று போல ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய பார்வைக்கு அது வெறும் தூசியாக தான் தெரியும். எப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது, ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையில் சற்றும் பிறழாமல் வலது பக்கமோ இடது பக்கமோ கொஞ்சமும் சாயாம அவருடைய வார்த்தை சுமந்து கொண்டு செல்லும் போது, அவர் நம் கூடவே இருக்கும் போது நமக்கு எதுவும் பெரிதாய் தோன்றுவதில்லை, எந்த பிரச்சனைகளும் பெரிதாய் தோன்றுவதில்லை. ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் யாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட பெரிய தெய்வம், இந்த உலகத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகளை விட பெரிய தெய்வம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளை போன்ற பாடுகளை விட, போராட்டங்களை விட, நிந்தைகளை விட, அவமானங்களை விட, எல்லாவற்றை விட பெரிய தெய்வம். அன்றைக்கு ஒரு நாள் சிங்க கெபில தானியேல் போராட்டத்தை அனுபவிச்சான். அன்னைக்கு அவன் இல்லை நான் இனிமே ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட ராஜா விடுதலைக்கு விட்டுருப்பானா, என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு அவன் அந்த இடத்துல தன்னை ஒப்பு கெடுத்ததின் முகாந்திரம், அந்த ஒரு செய்கையின் முகாந்திரம் தேசம் முழுமைக்கும் ஒரு சட்டம் போகுது. இனி இந்த இடத்துல இந்த தானியேலின் தெய்வத்தை தவிர ஒரு தெய்வம் இல்லை, இந்த தானியேலின் தெய்வத்தை எல்லாரும் வணங்கணும், இந்த தானியேலுடைய தெய்வத்தை எல்லாரும் ஆராதனை செய்யணும்னு ஒரு சட்டம் போகுது. புரியுதா அவங்களுக்கு? ஜெபிக்கிற பிள்ளைகள் செய்ய வேண்டியது தெய்வத்தை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை இந்த தேசத்திற்கு காண்பிக்க வேண்டும். நம்மை காண்பிப்பதற்கு அல்ல கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருப்பது, என்னுடைய மேன்மையை காண்பிப்பதற்கு அல்ல, ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை, ஆண்டவருடைய கரத்தின் நன்மைகளை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்க தான் நம்மளை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அவர் காண்பிக்கணும்னா, அவரை நாம் அநேகருக்கு காண்பிக்கணும்னா முதல்ல ஆண்டவருடைய பாதமே தஞ்சம்னு விழுந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு இவ்வளோ நாளும் ஜெபிக்கும் போது என்னை பாதுகாத்துக்கோங்கப்பா, என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்கப்பா, எல்லாத்தையும் கேட்போம். எல்லாத்தையும் விட முக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்மை காண்பிக்கிற ஒரு மனிதனா என்னை மாற்றுங்கப்பா. அந்த தானியேலை போல ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய். 2 சிங்கங்கள் வந்து நம்ம அந்த காரியங்களை பார்த்தோம். ஒரு இடத்துல ஒரு மனிதனை அழிக்குது, அதுபோல ஒரு இடத்துல ஒரு மனிதனை பாதுகாக்குது. ஒரு இடத்துல ஒரு மனிதனுடைய சரித்திரம் அன்றோடு முடிந்து போகுது. ஒரு மனிதனினால தேவன் பாதுகாக்க வைத்திருந்த அந்த மனிதனினால சரித்திரங்கள் அடுத்து தேவனை, கர்த்தரை தெய்வமாய் ஆராதிக்கிற காலங்கள் வருகிறது. அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முடிவுகள் வெற்றி உள்ளவைகளாய் மாற வேண்டும். நாம் பாதுகாப்பாக இருக்கத்தான் அவர் ஆசைப்படுறாரு. என்ன செய்யறோம்? கரத்தை தட்டி விட்டுட்டு ஓடிடுறோம். அப்ப நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்கும்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே என்னை, ஆண்டவரே உம்மை அநேகருக்கு காண்பிக்கிற ஒரு மனுஷியா என்னை மாத்துங்க அப்படின்னு கேளுங்க. அப்போ என்ன ஆகும்னா தெய்வ பிரசன்னம் உங்களை மூட ஆரம்பிக்கும். தெய்வ பிரசன்னம் மூடின பிறகு நீங்கள் பிசாசோடு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாலே ஓடிடுவான். ஹல்லேலூயா. உண்மைதானே? தெய்வ பிரசன்னம், தெய்வ வல்லமை. இயேசு நடந்து போறாரு, பிசாசு பிடிச்சவங்க ஓடி வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு எங்க கிட்ட வந்தீங்க? ஹல்லேலூயா. அதைத்தானே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை செய்ய சொல்லி விட்டு போனார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு ஒரு இடத்துல நிற்குதுன்னா நம்மளை காண்பதற்கு முன்பாய் அது ஓட வேண்டும். நம்மை காண்பதற்கு முன்பாய் நம்ம மீது பரிசுத்த ஆவியானுடைய வாசம் வீச வேண்டும். அந்த வாசத்திற்கு அது ஓடிடணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கிறிஸ்தவர்களை கர்த்தர் இந்த நாட்களில் தேடிக்கொண்டு இருக்கிறானா, வர்றோம், ஜெபிக்கிறோம், தூங்குறோம், மறுபடியும் ஜெபிக்கிறோம், தூங்குறோம். நம்முடைய ஜெபம் எந்த அசைவுமே ஏற்படுத்தலை. ஹல்லேலூயா. ஒரு சிங்கத்தின் வாயை அவன் கெட்டி போட்டான். ஆனா நம்முடைய ஜெபம் இன்றைக்கு அநேக பிசாசுகளை கட்டி போடுகிற அளவில் வல்லமை உள்ள ஜெபமாய் மாற வேண்டும். வைராக்கியம் உள்ள ஜெபமாய் மாற வேண்டும். ஏதோ கடமைக்கான ஜெபத்தை அதில் ஒரு அசைவுமே உருவாக போகிறது இல்லை.
எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சா அங்க ஒரு அசைவு உண்டாகணும். ஹல்லேலூயா. நம் ஜெபித்தா நம்மளை பார்த்து ஒருத்தன் சொல்லணும், இவன் தெய்வம் தாப்பா உலகத்திலேயே மிகப்பெரிய தெய்வம், இவன் ஆராதிக்கிற தெய்வம் தாப்பா உண்மையான உயிருள்ள தெய்வம். அப்படி சொல்லணும். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியத்தை ஆண்டவர் கிட்ட கேளுங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தாங்க, மறிச்சாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்த கிரியைகளை பல மடங்காய் செய்வதற்கு ஒரு கூட்டத்தை இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்தி விட்டுருக்கேன் அப்படின்னு. அந்த கூட்டத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் நாம். அந்த கூட்டத்திலிருந்து விசேஷித்தவர்களாய் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க தான் நாம். ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? தானியேலுக்குள்ளாய் இருந்த அந்த விசேஷித்த ஆவி இல்லை. ஹல்லேலூயா. அந்த விசேஷித்த ஆவி இருந்து அப்படின்னா நமக்கு தூக்கமெல்லாம் இன்பமா தெரியவே தெரியாது, நமக்கு சாப்பாடெல்லாம் இன்பமா தெரியவே தெரியாது, பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடவும் மாட்டோம். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெப ஆவியின் அபிஷேகம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. துதித்து கொண்டே இருக்கத்தான் தோணும். அந்த கிழவனான தீர்க்கதரிசி மாதிரி உலகத்தின் ஆலோசனைகள் வரும்போது சோர்ந்து போக மாட்டோம். உலகத்தின் ஆலோசனைகள் வரும்போது ஒருவேளை கர்த்தர் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு திங்க் பண்ணவே மாட்டோம். நமக்கு தெளிவான நடத்துதல் இருக்கும்போது, தெளிவான ஆவியானவருடைய உறவு இருக்கும்போது அவர் நமக்கு அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். நம் கூட அவர் பேசிக்கொண்டே இருப்பார். நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய், இந்த தானியேலை போல அவரை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் தேவனை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை பற்றி சொல்லுகிறவர்களாய் மட்டும் இல்ல, அவரை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பிரதர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இழந்து அனாதையான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்தார். அதாவது அவங்களுடைய உறவினர்கள் இவங்களை வளர்க்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு ரொம்ப கொடுமை, ரொம்ப டார்ச்சர். ஃபர்ஸ்ட்ல இவரோட மூத்த அண்ணன் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாரு. ரெண்டாவது இவருமே இனி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்ட்டு வெளியேறிட்டார். ட்ரெயின்லலாம் போய் கிழிந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிச்சை எடுத்து அப்படி ரொம்ப கஷ்டமாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் போக போக இவருக்கு வாழ்க்கையில் ஒரு விரக்தி, எதுக்கு வாழணும், இப்படி பிச்சை எடுத்து நான் எத்தனை நாள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதே ட்ரெயினில் நிறைய கிறிஸ்தவர்கள் போகிறார்கள். எதுக்கு தெரியுமா? ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கோ, உன் கஷ்டம் மாறிடும், நீ இயேசு உன் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கோ, உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறிடும் அப்படின்னு. ஆனால் இவர் ரொம்ப ட்ரக்ஸ் அடிக்ட், போதை பொருளுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டார். இவரால் அந்த போதை பழக்கத்தை விட்டு வெளியே வரல. மனம் உடைஞ்சு போகும்போதெல்லாம் அந்த போதை பொருளை எடுத்தாதான் இவரால் ஒரு சமாதானமான தூக்கத்தையே தூங்க முடியுது. இந்த சூழ்நிலையில ஒரு டைம் ஆக்சிடெண்ட் ஆகுது, அவருடைய கை உடையுது, ஹாஸ்பிட்டல் உள்ளாடி போகிறாராம். அங்கே உள்ள நர்ஸ் சொன்னாங்களாம், உன்னை தொட முடியாது, ஏன்னா இவர் மேலே அவ்வளோ நாற்றம், உன்னை தொட முடியாது, வெளியில் போ அப்படின்னு சொன்னாராம். இவர் வெளியே வந்து அந்த வலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கூட யாரும் போடலை, ஒரு கட்டு கூட யாருமே போடலை. ஒரு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது 4 சிஸ்டர்ஸ் ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த தம்பிகிட்ட சொல்லும்போது இவன் அழுறானா, கொஞ்சம் வாலிப ஸ்டேஜ் வந்துட்டான், இவன் அழுறான். அப்போ அவங்க, நீ ஏன் அழுற, இப்போ கையை பார்க்கும்போது காயமாக இருக்குது. அந்த சிஸ்டர் முதல்ல அவனை மடியில் படுக்க வச்சு தலையை மட்டும்தான் தடவி கொடுத்தாங்களாம். தூங்கிட்டான். அவர் சொல்கிறாரு, நான் இழந்து போன தாயின் அன்பை அந்த சகோதரியிடம் பார்த்தேன். என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத ஒரு தாயின் அன்பை அந்த சகோதரி கிட்ட நான் பார்த்தேன். தலையை தடவி விட்டதும் அப்படியே தூங்கிட்டார். 1/2 மணி நேரம் கழித்து எழும்பி இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தம்பி, நாங்கள் ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறோம், நீ வரியா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி என்னை எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க, அவங்க கிட்டையெல்லாம் நான் சொன்னது என்ன தெரியுமா, என்னால் இந்த போதைப் பொருள் பழக்கத்தை விட முடியலை, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த சகோதரியினுடைய அன்பினால் நான் வரேன்க்கா, நான் வரேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போனார். அவர் சொன்ன வார்த்தை, அவ்வளவு நாள் எனக்கு கிறிஸ்துவை பற்றி சொன்னார்கள், ஆனால் அன்றைக்கு நான் கிறிஸ்துவை அவர்கள் மூலமாய் கண்டு கொண்டேன், அவர்கள் கிறிஸ்துவை எனக்கு காண்பித்தார்கள் அப்படின்னு சொன்னான். உண்மையிலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறதும், இந்த தேசத்திற்கு எது தேவை அப்படின்னா, நாம் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்களாய் அல்ல, கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும் தேசத்திற்கு. ஹல்லேலூயா. நாம் தேசத்திற்கு என் இயேசுவை காண்பிக்கிற ஒரு மனுஷியாய் மாற வேண்டும் என்று ஜெபத்துல கேட்க ஆரம்பிங்க. அதுதான் தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி. தேவனை வெளி காண்பிக்கிற ஒரு அபிஷேகம், தேவனை வெளிக்கொண்டு இந்த உலகத்திற்கு காண்பிக்கிற ஒரு அபிஷேகம்
நோக்கம் தான் இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே இருக்க வேண்டும். உன் குடும்பத்தை பாதுகாக்கிறது அவர் வேலை, உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறது அவர் வேலை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறது அவர் வேலை, அவருக்கான காரியத்தை வெளிக்காண்பிப்பது உன் வேலை. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம் கிட்ட செய்யற ஒரு உடன்படிக்கை. ஆண்டவருடைய வார்த்தையை கரெக்டா செய்யணும், அவர் சொல்லுகிறதை கரெக்டா செய்து முடிக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா நம்மை பாதுகாக்கிறதுல கண்ணும் கருத்துமாய் செயல்படுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளை வாழ்க்கையில கேட்டிருப்போம். செபிக்கிற செப வீரனை என் கர்த்தர் தள்ளுகிறவர் அல்ல, என் ஆண்டவர் விட்டு விலகி நிற்கிறவர் அல்ல. செபிக்கிற செப பிள்ளைகளுடைய செப விண்ணப்பத்தை தள்ள மாட்டாரானால் செபிக்கிற பிள்ளைகளை எப்படி தள்ளி விடுவார்? ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான பிள்ளைகள் என்று எண்ணி, அவருக்கு உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி சில பொறுப்புகளை கொடுத்து உட்கார வச்சார்ல, அந்த பொறுப்புகளை விட்டு மீறும் போது அந்த தீர்க்கதரிசி அந்த பொறுப்பை விட்டு மீறினா, தன்னை நாமே ஆண்டவர் சொல்லிவிட்ட வார்த்தைய ஏதோ குட்டி சோறு போல ஒரு சோறு இருந்திருக்கும், கரெக்டு தானே, சின்ன சோறு இருந்திருக்கும், அதுக்காக நீ திரும்ப போய் அப்பமும் தண்ணீரும் குடிச்சிருக்க வேண்டிய காரியம் இல்லை இல்லையா? ஆண்டவர் உன்னை நம்பி சொல்லி கொடுத்ததை நீ செய்து முடிப்பாய் என்று சொல்லி அனுப்புனதை அவன் கரெக்டா செஞ்சு முடிச்சிருந்தாம்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தாம்னா, இந்த தானியேலை போல அவனும் சிங்கங்களின் வாய்க்கு மீட்கப்பட்டிருப்பான், சிங்கத்தின் வாய்க்கு அந்த இடத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதுனால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததினால, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு பின்மாறி போனதினால, இதுதானே நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் தானே, பிறகு பார்த்துக்கொள்ளலாம், அப்படிதானே, பிறகு வந்து ஜெபிக்கலாம், காலையில இல்லாட்டி நைட்டு ஜெபிக்கலாம், நைட்டு இல்லாட்டி காலையில ஜெபிக்கலாம், இந்த கூட்டம் இல்லாட்டி அடுத்த கூட்டத்திற்கு போகலாம். இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்குகள் சொல்லி 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 நம்முடைய குடும்ப பாதுகாப்பை இழந்து போகிறோம். ஜெபங்கள் குறைய 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 உங்களுடைய வேலி விலக்கப்படுகிறது என்பதை மறந்து போகாதீங்க. உங்களுடைய வேலி அகற்றப்படுகிறது என்பதை மறந்து போகாதீங்க. உங்களுக்கான பாதுகாப்பு விலக்கப்படுகிறது. ஜெப வாழ்க்கையில தாழ்ச்சி ஏற்படும் போது, அந்யோன்யத்துல தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்துல ஒரு விலகுதல் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் பட்சமா இருக்கும்போது அவரை விட்டு வேற எதையும் சிந்திக்காம அவரோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அதை முக்கியத்துவம் படுத்துங்க. ஆண்டவரே, இனி நான் ஜெபிக்க போகிறது ஆண்டவரே ஏதோ உலகத்தோடு அழிந்து போகிற காரியத்திற்காக இல்லப்பா, என் மேல ஒரு விசேஷித்த ஆவி வந்து, அந்த விசேஷித்த ஆவி வரும்போது உனக்கும் பாதுகாப்பு வரும், நீ ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே எழுப்புதல் வரும், உன் குடும்பத்திலேயே ஆசீர்வாதம் வரும், எல்லாம் வரும். அந்த விசேஷித்த அபிஷேகத்துக்கு ஆண்டவரிடம் முக்கியத்துவம் கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே, அனல் இல்லாம இருந்தது போதும்பா, ஒரு அக்கினி இல்லாம இருந்தது போதும், நானும் அக்கினியாய் பற்றி எறிய விரும்புகிறேன், நானும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தோட இனி செபிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க. நீ செபிக்கும் போது உன்னை சுற்றி இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. ஏன் தெரியல தெரியுமா? மேலோட்டமான செபத்தோடு எழும்பி வருகிறதுனால, மேலோட்டமான செபத்துல எழும்பி வருகிறதுனால இது எதுவுமே தெரியல. தானியேலுக்கு அவனை சுற்றி சூழ்ச்சிகள் நடந்தது கண்டிப்பாய் தெரிந்திருக்கும். அவனுக்கு சொப்பனங்களின் அர்த்தத்தை காட்டி கொடுத்த கர்த்தர் அவனுக்கான சூழ்ச்சிகளை காண்பிக்காமல் இருந்திருக்க மாட்டார். அது ஏன் வேத புஸ்தகத்துல குறிப்பிடப்படல தெரியுமா? தானியேல் அதை ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், எனக்குள்ள விசேஷித்த அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்குது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார், என்னை ஒரு தீங்குக்கும் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. என்னை ஒரு சேதத்திற்கும் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அதனால அவன் கூலா இருந்தான். அவன் அதுக்காக ஜெபித்திருக்கவே மாட்டான். அந்த வசனம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லும், அவன் முன்பு போலவே போய் ஜெபிச்சான், ஸ்தோத்திரம் பண்ணினான். ஹல்லேலூயா. அவன் புலம்பல, அவன் அழல, ஐயோ ஆண்டவரே ஊரடங்கு போட்டுட்டாங்களே, ஐயோ ஆண்டவரே சர்ச்செல்லாம் மூடிட்டாங்களே, எத்தனை பேர் ஆராதிச்சோம் ஊரடங்குல. ஹல்லேலூயா. பயந்திருந்தோம், அரசாங்கத்துக்கு கீழ்பட்டிருந்தோம். ஆனா தானியேல் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. என் கர்த்தரை நான் ஆராதிப்பேன், ஸ்தோத்திரம் தான் பண்ணான், பழையபடி தான் ஜெபிச்சான், பழையபடி தான் துதிச்சான். அங்க போய் கண்ணீரோடு அவன் புலம்பல,
ஆண்டவரே எனக்கு சிங்கக்கேபி வந்துருமோ, அவன் அதை பற்றி ஒரு கவலையும் படல. ஏன்னா அவனுக்குள்ளா இருந்தது விசேஷித்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளா இருந்தது அக்கினி அபிஷேகம். இந்த அக்கினி அபிஷேகம் நம் சபைகள் கூடுகிற இடங்களில் ஆண்டவர் பரலோகத்தை திறந்து அநேகர் மேலே பொழிவார். இதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போகிற இடத்துலெல்லாம் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நம்ம போகிற இடத்துலெல்லாம் ஜீவ நதியாய் பாய்ந்தோடுகிற அனுபவம். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து உங்களை பிரித்தெடுத்து ஒவ்வொரு சபையிலையும் கர்த்தர் நிலைநாட்டி வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தானியேலுக்குள்ளாய் இருந்த ஒரு விசேஷித்த அபிஷேகம் இன்று நமக்குள்ளாய் செயல்பட ஆரம்பிக்க வேணும். நிறைய பேர் ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? அதெல்லாம் வாங்கி வச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு அது செயல்படலை, பயன்படலை, மங்கி போச்சு, மறைஞ்சு போச்சு. காரணம் குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தின் போராட்டங்கள், குடும்பத்தின் நிந்தனைகள், தேவைகள், பொருளாதாரங்கள், கடன்கள், கஷ்டங்கள். இது எல்லாமே என் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் நினைக்கிறது, அவர் விரும்புகிற காரியத்தை இந்த பூமியில் செயல்படுத்த ஒரு சில மனிதர்கள் தேவை, ஒரு சில மனுஷர்கள் தேவை, ஒரு சில தேவ பிள்ளைகள் தேவை. எத்தனை வருடங்களை வீணாயிருப்போம் பாருங்க. எத்தனையோ பேருடைய சாட்சி 2 வருஷம் பிரகாசிக்கிறாங்க, 3 வருஷம் பிரகாசிக்கிறாங்க, அடுத்த சில சூழ்நிலைகள் வரும்போது மாண்டு போயிறாங்க. ஹல்லேலூயா. இன்றும் பிரகாசிக்காத அநேக மக்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்ற கிறிஸ்தவங்களுக்கும் அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை என் தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல யூதேயாவிலிருந்து நிறைய வாலிபர்களை கொண்டு வந்தாங்க. அவர்கள் எல்லாரை விட அவங்களுக்கு தோன்றி இருக்காது அந்த நேரத்தில். அவங்க சிங்கக்கேபிக்கு பயப்பட்டிருப்பாங்க. ஆனால் தானியேல் ஜெபிச்சான். அந்த இடத்துல சிறைபிடிக்கப்பட்ட மற்ற வாலிபர்களை பார்க்கலும் தானியேல் விசேஷித்தவானாய் தெரிந்ததினால அவன் மீது விசேஷித்த ஆவியை ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ நம் மீது ஒரு விசேஷித்த ஒரு கிஃப்டை, ஒரு விசேஷித்த காரியத்தை, விசேஷித்த அற்புதங்களை செய்கிற வரத்தை, விசேஷித்த அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமானால் நமக்குள் விசேஷித்த ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று எல்லாரை விட இங்க ஆண்டவர் உலாவிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா உண்மைதானே? ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் தொடணும் அப்படின்னா எல்லாரையும் தொடுவாரா? ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசும்போது சொன்னார், இங்கே 1000கணக்கில் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் நான் அதில் ஒரு 100 பேரை கூட தொடுறதில்லை. 100 பேருக்கு குறைவான ஜனங்களை தான் நான் தொட்டுட்டு போவேன். எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வாஞ்சையோடு காத்திருக்கிறவங்க, திறந்த இருதயத்தோடு காத்திருக்கிறவங்க, சோர்வுக்களாக சபைக்குள்ளே வந்திருக்கவங்க இல்லை, பாஸ்டருக்காக சபைக்குள்ளே வரவங்களுக்கு இல்லை, சரி போகணுமே சண்டே கொஸ்டின் கேட்பாரு அப்படிங்கிறதுக்காக வருகிறவர்கள், வாஞ்சையோடு ஓடோடி வருகிற அந்த ஜனங்கள் மேல ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான கிஃப்டை கொடுத்து அனுப்புவார். அதான் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை கொடுத்து அனுப்புவார், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை கொடுத்து அனுப்புவார். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல் ஜீவிதம். இல்லைன்னு சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில வெற்றி என் ஆண்டவர் என்ன தொடுவது. ஹல்லேலூயா. எத்தனை வாட்டி தொட்டார் இதுவரையும்? நம்முடைய ஆண்டவர் என்னை தொட்டு அவருடைய கரத்தில் 10 பேர் இருக்கிறோம், 20 பேர் இருக்கிறோம், ஆனால் இதில் ஒரு 30 பேர் இருக்கிறோம்னு வச்சுப்போம். அதில் ஒரு ஆள் ஸ்பெஷல்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க. ஒரு பெரிய உலக பதவியில் உயர்ந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லிட்டா எவ்வளோ சந்தோஷம். ஐயோ என் பேரை சொல்லிட்டாரே, எனக்கு அவரை தெரியுது, அவருக்கு என்ன தெரியுது. ஆனால் 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில், இல்லை 100 பேர் இருக்கிற கூட்டத்தில், இல்லை 50 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு ஆளை என் ஆண்டவர் தொடுவாரானால் அந்த சந்தோஷத்திற்கு இந்த உலகத்தில் ஈடில்லை. ஹல்லேலூயா. அதற்கு இருக்கிற எல்லார விடையிலையும் யாருடைய இருதயம் அதிகமாக ஆண்டவரை வாஞ்சிக்குதோ, யாருடைய இருதயம் அதிகமா என் தேவனுடைய தொட்டுதலை விரும்புதோ, அப்பா நீங்க என்ன தொற்றுங்க ஆண்டவரே, அந்த தானியேலுக்குள்ளாய் இருந்த ஒரு விசேஷித்த ஆவி எனக்குள்ளாய் வந்துரட்டும்பா, நான் செபிப்பேன், உம்மை வெளி காண்பிப்பேன் அப்படின்னு சொல்ற வாஞ்சையும் வைராக்கியமும் யார் மீது வருகிறதோ அப்படிப்பட்ட ஜனங்களை என் ஆண்டவர் தொடுவதற்கு ஆயத்தமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அப்படிப்பட்ட மனிதரினால தான் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலோ, எவ்வளவு பெரிய சட்டங்கள் மாற்றப்பட்டாலோ, அப்படிப்பட்ட மனுஷன்தான் கடைசி நாட்கள்ல எனக்காய் நிற்பான். அப்படிப்பட்ட மனுஷன்தான்
கடைசி நாட்கள்ல என்னை வெளி காண்பிப்பான் அப்படின்னு என் ஆண்டவருக்கு தெரியும். சின்ன குளிருக்கும் சின்ன அனலுக்கும் ஜெபத்தை மறந்து தூங்குகிற மனிதனை என் ஆண்டவர் தொடுகிறதும் இல்லை, என் ஆண்டவர் பயன்படுத்துகிறதும் இல்லை. எவன் ஒருத்தன் எந்த சூழ்நிலையும் பார்க்காம, பசியை பார்க்காம, வறுமையை பார்க்காம, அடுத்தது என்ன ஆகும், அடுத்த எதையுமே பார்க்காம அந்த தானியேலை போல அடுத்த நிமிஷம் சிங்கக்கவி என்று தெரிந்த போதிலும் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவனுடைய வைராக்கியம் என் ஆண்டவர் அவனை வெளிப்படுத்த வைத்ததோ, அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கபிக்குள்ள இருந்த சிங்கங்களை போலதான் இன்றைக்கு உலகத்துல சில மனிதர் கூட்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் நடுவில் என் ஆண்டவர் மறைமுகத்துல தூதர்களை அனுப்பி, உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆவிக்குரிய மண்டலங்கள் நடக்கிற சில போராட்டங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சும்மானு இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் உங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். எல்லாவற்றிலையும் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். சிசராவோடே ஆண்டவர், அந்த வசனம் சொல்லுது, சிசராவோடே வானத்தின் நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து யுத்தம் பண்ணிச்சாம். ஹல்லேலூயா. அந்த இயற்கைக்கே ஒரு மனிதனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற சக்தியை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு ஒரு பிளானை போடுறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிற ஜெப பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு திட்டம் அந்தரங்கத்தில் தீட்டப்படுகிறதுக்கு முன்பாக நீ ஜெபிக்கிற ஜெபமும் நீ துதிக்கிற ஜெபமும் உன்னுடைய பிரயாசங்களும் அவருக்கு முன்பாய் போய் நிற்கும். உங்க பிள்ளைக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை தடுத்து நிறுத்த தூதர்கள் போய் சொல்லுவாங்க. அந்த இடத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். ஹல்லேலூயா. எந்த ஆயுதம், அது பிசாசின் ஆயுதமோ அது மனிதனின் ஆயுதமோ, ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. நீ சொல்லணும், ஆண்டவரே இது சின்ன கத்தி, இது பெரிய கத்தி, இல்ல இது கடப்பாரை, என் ஆண்டவருக்கு அது தேவையே இல்லை. எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும். ஆவியானவருடைய கரத்துல இருந்து பாருங்க, என் தெய்வத்துடைய கரத்துக்குள்ள இருந்து பாருங்க, செபிச்சு பாருங்க, துதிச்சு பாருங்க, களிகூர்ந்து பாருங்க. புலம்புறதை பத்தி சொல்லவே இல்லைனா, அவரோடு உறவாடி அவர் முக தரிசனத்தை தேடி துதித்து 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 எல்லா நிமிஷத்திலையும் ஒரு ஜெப ஆவியின் அபிஷேகம், ஜெப ஆவியின் அபிஷேகம். ஜெபிக்கிறது வேறு, ஜெப ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிறது வேறு. உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு எது தெரியுமா? உனக்குள்ளாய் செயல்பட போகிற ஜெப ஆவியின் அபிஷேகம். இதுவரையும் நீ ஜெபிக்கலையா? நீங்க ஜெபிச்சிருக்கீங்க கரெக்டா, இவ்வளவு நாள் நீங்க ஜெபிச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் நீங்க துதிச்சிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் கிட்ட அந்த ஜெப ஆவியின் அபிஷேகத்தை கேளுங்க. ஜெப ஆவி நமக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருப்பார். ஆனால் நமக்கென்று தனி ஜெபம் நேரம் தேவையில்லை. ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற உறவு, எப்ப கூப்பிட்டாலும் நான் ஏதோ இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிற அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எல்லாவற்றை விட மேலாய் கொஞ்சம் இளைப்பாருவோமே, எல்லாத்தையும் விட மேலாய் ஆண்டவர் கூட பேசிட்டு தூங்குறனே, எனக்காக அவர் காத்து கொண்டு இருப்பாரு. நான் பகல் முழுவதும் வேலை செஞ்சுட்டேன், இவ்வளவு நேரம் ஏதோ அலுவலக வேலைகள்ல இருந்துட்டேன், ஆனா எனக்காய் ஒருவர் காத்து இருக்கிறார். அது தானியேலுக்கு இருந்தது. தானியேல் ஒவ்வொரு நேரத்திலையும் ஓடி போய் ஜெபிக்கும் போதெல்லாம் அங்க யார் வந்தாங்களோ இல்லையோ, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தூதர்கள் இருந்து கொண்டிருந்தாங்க, தூதர்கள் அசைவாடி கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தானியேல் 3 நேரமும் ஓடுனான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சும்மாவா ஜெபிச்சிருப்பான்? சும்மா ஜெபிச்சிருந்தாம்னா அந்த உணர்வு வந்திருக்காது. தூதர்களும் ஆவியானவரும் பரலோகமும் திறந்து ஜெபித்த ஜெபம் அது. அதனாலதான் களி கூர்ந்து மகிழ்ந்தான். நம்முடைய ஜெபம் அப்படி மாறணும். களி கூர்ந்து எழும்பவே தோணக்கூடாது. அந்த இடத்துல கர்த்தரோடு பேசி தூதர்களை தரிசித்து எல்லா அனுபவத்துல பேசி இப்படி இருக்கிற ஒரு பிள்ளைய எப்படி பிசாசால தொட முடியும்? ஹல்லேலூயா. தூதர்களை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டினார் தான். ஆனா அந்த சிங்கங்கள் கூட ஆச்சரியமா பார்த்திருக்கோம், யார்டா இவன்? எங்க முன்னாடி உட்கார்ந்து அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற இந்த மனுஷன் யாரு? அதுதான் விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குள்ளானவர்கள் அப்படின்னு சொல்றோமே, நம்ம உண்மையாவே ஆவிக்குள்ளானவர்கள் அல்ல. அந்த விசேஷித்த ஆவி வந்தா நாம் இப்படி இருக்க மாட்டோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம இப்படி இருக்க மாட்டோம். நாம் இருக்கிற இடம் இப்படி இருக்காது.
நாம் இருக்கிற குடும்பம் இப்படி இருக்காது, நாம் இருக்கிற தேசம் இப்படி இருக்காது, நாம் ஜெபிக்கிற இந்த சபை இப்படி இருக்காது. விசேஷித்த ஆவி நமக்குள்ளாய் செயல்பட 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 அந்த இடத்துல ஆவியானவர் பிரகாசித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் மகிமையாய் பிரகாசித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு யோவான் ஆவிக்குள்ளானப்போ அந்த வந்த இயேசுவோட தரிசனத்தை அவனால பார்க்க முடியல. செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தான். இன்றைக்கு சபைகளுக்குள்ளாய் நமக்குள்ளாய் நம்முடைய ஜெப அனுபவத்துள்ள அப்படிப்பட்ட தரிசனங்களை எதிர்பாருங்க. அப்படிப்பட்ட தரிசனங்களை எதிர்பார்க்க எதிர்பார்க்க ஆவியானவர் அதிகமாய் அசைவாடிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஜெபிக்க போனோன்னா எல்லாமே ஞாபகம் வரும். அது இது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் உங்கள் கூட பேச ஆசைப்படுறேன்ப்பா, நான் கொஞ்ச நேரம் உங்கள் கூட ஒரு ஐக்கியம் வைத்துக்கொள்ள, உறவு வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உறவு அப்படிங்கிறது வார்த்தையினால் மட்டும் இல்லை, உணர்வில் வரக்கூடியது. ஹல்லேலூயா. அந்த உணர்வில் அவரோடு வார்த்தையே வராமல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார முடியும் அவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. எதுவுமே பேசாம அந்த பிரசன்னத்துல அந்த மகிமைக்கு உள்ளாக நம்மளால பல மணி நேரம் உட்கார முடியும். ஹல்லேலூயா. அந்த உறவை தேடுங்க, அந்த உணர்வை தேடுங்க. உங்களால முடியலையா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா இந்த குடும்பத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குப்பா, எல்லாவற்றிலையும் நீர் பாதுகாப்பை கொடுத்துருங்கப்பான்ட்டு அவர் கையில கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப பேச ஆரம்பிங்க. பார்க்கலாம், ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு விசேஷித்த அக்கினி. கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு விசேஷித்த அபிஷேகம் எனக்கு வேணும். எவ்வளவு வாஞ்சை இருக்குதோ உங்க இருதயத்துல கண்டிப்பா ஆவியானவர் இடைப்பட்டு இருப்பார். கடமை ஜெபம் அல்ல, பாரம்பரிய அந்த தானியேலுக்குள்ளா இருந்த விசேஷித்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூடிய ஜெபம். ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தந்து அனுப்புங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்மை காண்பிக்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க. ஏன்னா யார் யார் ஆண்டவரை காண்பிக்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுப்பாரே தவிர எல்லாருக்கும் கிடையாது. தேவனுடைய பார்வையில யார் யார் விசேஷித்தவர்களாய் தெரிகிறீர்களோ, யார் யார் விசேஷித்த நபர்களாய் விசேஷித்த விண்ணப்பங்களை ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று ஆசையாய் கேட்கிறவர்கள் மத்தியில ஆவியானவர் செயல்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபலப உஷேரதரபலவா. உங்களுடைய சத்தத்தை ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நபராய் அவர் கடந்து போவார். ஏன்னா நீ வாயில எப்படி கேட்கிற, உன் இருதயம் எவ்வளவாய் சிந்திக்க என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லு, என்னால ஜெபிக்க முடியலப்பா, எனக்கு தடையா இருக்கு ஆண்டவரே, என்னை சுற்றி ஜெபிக்க முடியாதபடி ஒரு கட்டு இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஜெப தடைகள் வாழ்க்கையை விட்டு மாறட்டும்னு சொல்லு. ஜெப தடைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாறட்டும். ஆண்டவரே நான் உமக்காய் பிரகாசிக்க வேண்டிய பாத்திரம், நான் உமக்காக வாழ வேண்டிய மகள், நான் உமக்காய் வாழ வேண்டிய மகள். ஆனா என் வாழ்க்கையில பிசாசு கட்டுகிற சில பகுதிகள் உண்டு, நான் ஜெபிக்க விடாதபடி முடங்குகிற சில காரியங்கள் உண்டு. அவை எல்லாவற்றையும் ஆவியானவர் நீக்குவதற்கு ஆவியானவரிடம் விட்டு கொடுத்து, ஆவியானவரிடம் விட்டு கொடுத்து, ஹல்லேலூயா, மகிமையினால் நிரப்பப்பட கேளுங்க, மகிமையினால நிரப்பப்பட கேளுங்க. ஆவியானவரோடு உறவாடுகிற உறவை கேளுங்க. துதியின் சத்தம் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கத்தக்கதாய் ஒரு விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவி பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு விசேஷித்த ஜெப ஆவியின் அபிஷேகம். ரீபா பாபா ஷோ ரீபல பரபலவா ரீபல பௌஷேரே கரபலவா ரீமனஹம் துனாதரோ உடரை கரபலவா உடர பௌஷேரே வலவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை, பரலோக மகிமை பரலோக மகிமை. ஹல்லேலூயா. கேளுங்க, ஆவியானவரே எனக்கு விசேஷித்த அபிஷேகம் வேணும், விசேஷித்த ஆவி வேணும். நான் தேவ தூதர்களோடு உம்மை துதிக்கிற பரிசுத்த ஆவியான நிராரார பலவா ரீபலவர பலவா உஷாரதர பலவா ரீமஹம் துனாதரோ. அநேகருக்கு நீ தேவனை காண்பிக்க வேண்டிய தேவ பிள்ளை. உன்னுடைய செப குறைவினால உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் அழுங்கி போய், உன்னுடைய தேவ தரிசனங்கள் எல்லாம் எத்தனை ஆண்டுகளாய் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அனல் மூட்டி எழுப்ப
நிரப்பு. நீ நினைக்கலாம் வயதாகிட்டு இனி வாழ்க்கையை முடித்து கொண்டு போகலாம். ஆனா ஆண்டவர் உன்னிடத்தில் கொடுத்த தரிசனங்களை கணக்கு கேட்கும் போது, ஆண்டவர் உன்னிடத்தில் கொடுத்த பொறுப்புகளை கணக்கு கேட்கும் போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லு, ஆண்டவரே நான் தவறான இடங்களை மன்னியுங்க, நான் விட்டு போன இடங்களை மன்னியுங்க, இன்றைக்கு என்னை நிரப்புங்க, ஒரு புது மகனாய் உருவாக்குங்க, புது மகளாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரப உஷரேதரே உரல கம்துனாதர மனமரபலவா உஷரபலவரி பௌட்டரபலவம் துனாதரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக மகிமை, பரலோக மகிமை உன்னிடத்துல, உன் நடுவுல உன் வாஞ்சையை பொறுத்து ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். சாதாரண அபிஷேகம் இல்ல, அக்கினி அபிஷேகம், சாதாரண அபிஷேகம் இல்ல. இன்றைய முதல் உன்னுடைய ஜெப வாழ்க்கை மாற போகிறது. உனக்குள்ளாய் அந்த தானியேலை போல உன்னை சுற்றி எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தனைகள் வந்தாலும், நீ இனி அதிகமாய் ஜெபிக்க போகிற ஆண்டவர் உன்னை ஜெப ஆவியின் அபிஷேகத்தினால, ஜெப ஆவியின் அபிஷேகத்தினால, ஜெப ஆவியின் அபிஷேகத்தினால, பரலோகத்திலிருந்து அந்த மகிமையினால நிரப்புகிறார் நிரப்புகிறார் நிரப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாஞ்சையாய் 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 வாஞ்சையாய். ஹல்லேலூயா. ரிபஹப ரபௌஷரதரப ரீலபரபம் துனாதரோ உரலரி கலவரியாம் துனரபலபௌஷே. ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நீ மறந்து போன காரியம் என்ன தெரியுமா? இந்த பட்டணத்திற்கு நீ உத்தரவாதி என்பதை, இந்த தேசத்திற்கு ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தினது அநேக ஜனங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்புவதற்கு, உன்னுடைய காரியங்கள் புலம்புவதற்கு அல்ல, உன்னுடைய குறைகளை மாத்திரம் சொல்லுவதற்கு அல்ல. இந்த பட்டணம் உன்னை நம்பி கொடுக்கப்பட்டது, இந்த தேசம் உன்னை நம்பி கொடுக்கப்பட்டது. நிர்சாரமா இராத, அசட்டையா இராத, அசட்டையா இராத. நீ அக்கினியாய் அக்கினியாய் பற்றி எரிகிற காலம். என் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவது உன்னுடைய பலத்தையோ உன்னுடைய ஆரோக்கியத்தையோ பொறுத்தல்ல, அவருடைய பலத்தை பொறுத்தது, அவருடைய வல்லமையை பொறுத்தது. உன் குறைவுகளை சொல்லாத, எனக்கு இந்த பலவீனம் இருக்குன்னு சொல்லாத. ஒன்னு சொல்லு, நான் உமக்காய் பயன்பட ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே தானியேலை போல ஆண்டவரே ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, தோல்வியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உமக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உம்மை அவமதிக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். Hallelujah, 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 hallelujah. Ribalaba usheredereba rina karabalamam tunadaro. கேளுங்க, அடக்கி கொள்ளாதீங்க. ஆவியானவரே ஆவியானவரே, ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த அபிஷேகம் உங்கள் நடுவுல ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் தொடும்போது, ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் நிரப்பும் போது உங்களுடைய ஜெப நேரங்கள் அதிகரிக்க போகிறது. உங்களுடைய ஜெப நேரங்கள் அதிகரிக்க போகிறது. உங்களுடைய சூழ்நிலைகள் மாற போகிறது. இத்தனை நாள் நிந்தித்தவர்கள் மத்தியில இனி நீ ஆச்சரியமாய் பார்க்கப்பட போகிற காலம், உன்னை பார்க்கிற கண்கள் வியப்படைகிற காலம். ஒண்ணுதான் தேவை, ஜெபிக்கிற அபிஷேகம், விசேஷித்த அபிஷேகம். அதை பெற்றுக் கொள்வாயானால், அதை பெற்றுக் கொள்வாயானால் உன் இருதயம் வெறுமையாய் திரும்புவதல்ல, உன் இருதயம் வெறுமையாய் திரும்புகிறது அல்ல. ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். விசேஷித்த அபிஷேகத்தினால், விசேஷித்த அபிஷேகத்தினால், அக்கினி அபிஷேகத்தினால் நீ தானியேல், இந்த தேசத்தின் தானியேல், இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு, இந்த தேசத்தின் பிரபுக்களுக்கு, இந்த தேசத்தில் தேவனை மறுதலிக்கிற ஜனங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துவதற்காக தேவன் உருவாக்கிய தானியேல். உன் வல்லமைய ஆண்டவர் உனக்கு தந்த அதிகாரத்தை கரங்கள்ல எடுத்து, இழந்து போன அதிகாரத்தை, இழந்து போன அபிஷேகங்களை, இழந்து போன விசேஷித்த அபிஷேகத்தை கரத்துல எடுத்து ஹல்லேலூயா ஜோமனங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபலப ரபல ஒரலை செட்டரோ கம்துனாதரோ. மகிமை 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 மகிமை. நீ பிசாசுக்கு பயந்த காலங்கள் போய், பிசாசுகள் உன்னை பார்த்து அஞ்சி ஓடுகிற காலம், பிசாசின் கிரியைகள் உன்னை விட்டு தூரமாய் போறுகிற நேரம், நீ செபிக்க 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 உன் கட்டுகள் அறுந்து கொண்டே இருக்கும். உன் குடும்பத்தின் கட்டுகள்
கட்டுகள் அறுந்து கொண்டே இருக்கும். உன் குடும்பத்தின் சிறையிருப்புகள் விலகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ரபபலபா ரபலபா உஷரதரபலபா ரீபலவம் துனாதரோ உரைக்கட்டரபா ஷட்டரபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மகிமை, ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய மகிமை, சர்வ வல்லவருடைய மகிமை. ஹல்லேலூயா. ரியாரியா ஹந்துனா ஷரபா ஷரபலபலபா உஷட்டரே ஹந்துனாதரோ உல்கரியாந்து ஷரே சரரிகரபா சிஸ்தாரபலபா உஷடம் கேதரபஹம் காதோ ஹத்தோரோ சேகரமம ஷரதுரபா கல்போரியாந்தன கத்துராதலபா ஷடோரபா ரீபரபலபா உஷரதரபலபா உஷரதரபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நடுவில் ஆவியானுடைய பிரசன்னம் ஆண்டவரே, யார் யார் வாஞ்சையோடு கேட்டாங்களோ அவர்கள் நடுவில் நீங்கள் அசைவாடுங்க. ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஜெப ஆவி அவர்களை தாங்கட்டும். இன்று முதல் அவர்கள் தூங்காமல் செபிக்கிற ஒரு அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் கிருபை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கர்த்தாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல வார்த்தைகளோடு கர்த்தர் அபிஷேகத்தினால் இச்சபையை நிரப்பினார். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம். அம்மன் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை படைப்போம். அப்படி ஜெபித்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.